படுகளை வேப்பந்தளவேன்னு முடிச்சுட்டு வாங்க. இந்த படுகளம்ங்கிறது மொத்தம் 3 படுகளம் உண்டு தமிழ்நாட்டில். ஒரு படுகளா அபிமன்யு படுகளம், அதுலேயும் செத்தவங்க எந்திரிக்கல. 2வது படுகளம் நல்லதங்கா படுகளம், அதுலேயும் செத்தவங்க எந்திரிக்கல. 3வது படுகளம் அருக்காணி தங்க படுகளம், இதில் மட்டும்தான் செத்த புணத்தை எழுப்பி காட்டின வரலாறு உண்டு. இந்த படுகளை பாட்டு பாட சொல்லி எல்லாம் மாமாச்சாங்கூட்டமெல்லாம் கேட்குறாங்க. அதனால ஒரு 5-6 பாட்டு படிக்கிறேன். படுகளை முழுந்துட்டா முன்னால் கொண்டாந்து படுக்க வச்சுருங்க. தயவு செய்து சாமி அழைச்சா சாமி ஆடி வரு, சாமி யாரும் அடக்கிடாதீங்க. படுகளம் முழுந்துட்டா இருக்கு, சாமி வாரையும் எந்திரிச்சு வீட்டுக்கும் போயிடாதீங்க. அங்கே போய் விழுந்துட்டு எழுப்ப முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், அன்னம்படுகளத்தை அருக்காணி போர்க்களத்தை தங்கம்மா நான் வந்து வாடி அழைக்கிறேன். தாய கன்னிமாரே, 7 கன்னிகளே, சட்டேடலாட கன்னிகளே, இன்னைக்கு நாம் ஆளோட படி எடுத்து படிக்காசு 100 எடுத்து, ஆளோட படி எடுத்து அருமக்கள் 100 எடுத்து, இன்னைக்கு சாமி படுகளத்தை சமுத்திரத்து போர்க்களத்தை பொன்னி விளராட்ட வீரமலை காட்ட கொண்டாந்தரக்க அன்னமார் சாமிகளை அருக்காணி தங்கமே ஓடோடி வாங்கலம்மா இந்நேர வேளையிலே. இன்னைக்கு தாளோட தலை எடுத்து தங்கனல் பூவெடுத்து ஆளோட படி எடுத்து அருகுனல் பூவெடுத்து இன்னைக்கு அருக்காணி தங்கமவோ மேலான சாமிகளே நான் பாடி அழைக்கிறேனே. தெற்கு முகம் போனாலும் வடக்கு முகம் போனாலும் வந்தரங்க வேணும் அம்மா. நீ பொன்னி விளநாட்டை விட்டு வீரமலை காட்ட விட்டு பாலுங்கிடத்தை விட்டு பக்குவமா ஆசையிட்டு தாயே கன்னிமாரே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. கொண்டாந்து ஓட்டும் அம்மா அன்னம்படுகளத்தை அருக்காணி போர்க்களத்தை இந்த பாவாண்டங்கவண்டனூரிலே நாம் போட தாயே அருக்காணி தங்கமே எல்லமிட்டு எல்ல தாங்கி வீரமிட்டு வீரமலகாடு தாண்டி பொன்னி விளநாட்டை விட்டு ஓடோடி வாங்கலம்மா. இந்த படுகளம் போடையில் பால் காசுன்னு ஒரு காசு வாங்க வேணும். அதனால அவையவி கொண்டாந்துக்கிற 5, 10, 100, 500, 1000, 2000, 10,000 எவ்வளவா இருந்தாலும் போடுங்க. இது அன்னமாரி சாமிக்கு போய் சேர்ற காசு. இந்தாங்க ஒரு சேர் போட்டு வை. ஒருத்தர் வாங்க சாமி, ஒரு சேர் போட்டு முன்னால வைங்க. இது பால் காசு கோயிலுக்கு போறது. அம்மம்மா தங்கம்மே, 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 அம்மம்மா தங்கம்மே. பொன்னிவாழ நாடு வீரமான நல் பேரு, பொன்னிவாழ நாடு வீரமான நல் பேரு. அம்மாளை நான் அழைச்ச ஓடி வர வேணும் அம்மா, தங்கத்தை நான் அழைச்ச நாடி வர வேணும் அம்மா. அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே, அம்மம்மா தங்கம்மே அடிவாடி தங்கம்மே. சொல்லு வாசகியா சத்தியம் தவறாத தங்கம் இங்க ஆடி வர வேணும் அம்மா, தான் வேணும் அம்மா. அந்த பூஜை மேல ஆட்ட விட்டு பொன்னி விளையாட்ட விட்டு எல்லையும் தாண்டிக்கிட்டு ஓடி வாடி தங்கமே. என்று சொல்லி அருக்காணி தங்கத்தை படுகள காட்டுக்கு வீரமலை காட்டுக்கு போட்டெழுப்ப கூப்பிட்ட நேர வேளையிலே ஆளாத்தாக வண்ட மக்க கோளாத்தாக வண்ட மக்கனுடைய கவண்டங்குனுடைய அம்பத்த மக்கா தேங்காய்க்கு 3 கண்ணு தாமரைக்கு 3 மக்கா அண்ணம்மார் இருவருந்தானு பிறந்தாங்க. வடக்கடை கொடைச்சு வடக்காளேர் என்ன இடக்கடை கொடைச்சு தெக்கால சின்னே. இன்னைக்கு பொன்னரைச்சு பேரு வச்சு பொன்னரன்னு பேரு வச்சா, இன்னைக்கு சங்கரைச்சு பேரு வச்சு சங்கரன்னு பேரு வச்சா. அங்க பண்ணி மேல சண்டை 4 காலும் சட்டை நடுத்தலை சுட்டி ஓடாதே போகாதே என்று சொன்ன வேளையிலே அவன் காட்டுல கேட்கலியப்பா களத்தழுத்து பாக்கலியப்பா காதுல வாங்கலியப்பா அருக்காணி தங்கமாவா
தங்க வரா தங்க மரா ஆடி வரா ஓடி வரா தங்கமே ஓடி வரா ஆடி வரா ஓடி வரா தங்க மரா தங்க மரா ஆடி வரா ஓடி வரா தங்கமே ஆடி வரா தாமரையா வெத்தம்மாவா அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கமே அடிவாடி தங்கமே. என்று சொல்லி 4 காலம் கட்ட நடுத்தல சுட்டி வாழும் பூவாழ விட்டாங்க ஒரு அம்பு அங்க 11 கூறு போட்டு தலைய காசிராசன் எடுக்க அங்க வேட்டுவ படைகளை கருவறுத்தாங்க நேர வேளையில கிழமையில் வெள்ளி கொண்ட தேயில மாதவம் பார்த்த நாமகிரி பெட்டி அங்க கோபால பெட்டி சங்கு சேவண்டு ஈச நடத்தல அடமானம் இன்னைக்கு அன்னமாறு மாண்டா தானா மால்றக்குத்தான் சாவு ஆறுங்கொள்றக்கு வெளி இல்ல உட்டாறு மாயம்பு சின்னம் மீச மசுரன்னு போவா பார்த்தாரு சின்னன்னு அப்பாகார ஆள வம்ச வரகுண்ணா பெருங்குடியாங்க கூட்டத்துல பிறந்து எவனோ மாயம் போட்டு மீச மசுறு போச்சு இன்னைக்கு உசுறு பெருசா மானம் பெருசான்னு பார்த்து இன்னைக்கு எடுத்த நம்புகளே அவன் எடுத்த நம்புகளே குத்துனதோ நெஞ்சிலே பின்ன நஞ்சாவோ கார்மேகம் குதிரை கணத்த குதிரை 7 கணக்கணச்சு அது சாவோ பெரிய எண்ண வில்ல 2 முறிச்சு சாவோ அத்தவுள்ள மைத்தனே அந்த வில்லு நானில சாவோ சாம்புகனோ 1000 பழங்கொண்ட சாம்புகு ஆனத்தோளில் திரும்பம் கட்டி பணமரத்தில் திரும்பம் கொட்டும் சாம்புகு அங்க திடுமக்கோயில் உளுந்து செத்த அங்க படுகளை காட்டிலே அங்க உளுந்த படுகளமா ஓராட கோடி லட்சம் அருக்காணி தங்கத்துக்கு வீட்டுல அணையா விளக்கணையோ நிலக்கண்ணாடி உடையோ உடையில் பாம்பு விரியோ அடக்கோழி சாபக ஆராம்பசு மாடு கருகண்டு ஏனோ 5 கணக்கு வச்சிருப்பானாங்க 5 தெரிஞ்சு போச்சு. முன்னெல்லாம் செத்து போனா மாதாரி மாதிரி விட்டு இலவசையா சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அது இல்லை எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுறாங்க இல்ல ஃபேமிலி குரூப்ல போட்டுறாங்க. அந்த காலத்துல என்ன ஃபேமிலி இருந்தது குரூப் இருந்தது என்ன இருந்தது 5 விளக்கு வச்சுக்கிட்டு போனா 5 காட்டி கொடுத்துரும் செத்து போயிட்டாங்கன்னு உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா அருக்காணி தங்கத்துக்கு என்ன வரம்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு சொல்லுவா. அவ சொன்னா போகாத செத்து போவேன்னு பொம்பளை சொன்னா ஆம்பளை கேட்கல போனா செத்து போயிட்டேன். அங்க பார்த்தா படுகளை காட்டுல 1 லட்சம் பேர் செத்து கிடக்குறாங்க. அப்போ இளவாய் போச்சு. யார் போய் கூப்பிடணும்? பெரியனும் பொண்டாட்டி பேசா திருமுகம் சின்ன பொண்டாட்டி சிரிக்கா திருமுகம் அரக்கு மாளிகையில் நூல் ஊத்துட்டு இருக்கிறாங்க. அவ ஏன் நூல் ஊத்துறாங்கன்னா அங்க சாசரக்கல் அடிச்சு தாமரக்கா வந்துச்சு கட்டுசரை போட்டு கொண்டு சரை எடுத்துக்கிட்டு வந்தா கொள்ளங்குடுத்த கருது இருக்க ஒரு காட்டு பஞ்சு இருக்க 100 பிள்ளைங்கம்மா 100 வருஷம் நேரம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்ல நம்ம கூட பிறந்தவோ வீட்டுக்கார செத்து போயிட்டா பிறந்த மாதிரி ராட்டை எடுத்துக்கிட்டு போய் இதைத்தான் சொல்லி கொடுப்பாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் நன்மை உண்டு. அந்த அன்னைக்கு கோழிக்கறி ஆக்கி போட்டு மாறு அடிச்சுட்டு வருவாங்க. அப்பெல்லாம் பொம்பளை காலு தாங்க இப்போ எவ்வளவு எல்லாம் டச்சிங் பாருமலத்த இந்த ஆயா கொண்டு அந்த ஆயா முந்தாலையும் முட்டை வைக்கிறா. சினிமா பாட்டு படிக்க சொன்னா 1000 பாட்டு படிக்கிறா. 7 வீட்டுக்கு போய் ஒப்பாரி பாட்டு படிக்க சொன்னா வர மாட்டேங்குது. அதுக்கு பேர் ஒப்பு வித்தல்னு பேரு. உன்னோட மனசை என்னோட மனசோட சேர்த்துக்கிறது. அதனால இங்க இருக்கிற பொம்பளை காலத்தொட்டு கேட்கிறேன். பெரிய இருந்தால் 2 பாட்டு படிச்சு வச்சுக்கணும். அப்பன் சத்தை எப்படி எழுவுறது, அம்மா சத்தை எப்படி எழுவுறது, புருஷத்தை எப்படி எழுவுறது, பிறந்தஞ்சத்தை எப்படி எழுவுறது, புள்ள சத்தை எப்படி எழுவுறதுன்னு அவகிட்ட கேளுங்க. தலைமையில கை வச்சு அழுதுட்டு தன்னோட மூத்தவன் செத்த, நெஞ்சில கை வச்சுட்டு போனா தஞ்சோட்டாளி செத்த, அடிபாவத்துல கை வச்சு அழுதுகிட்டு போனா தன்னோட வயசுல கம்மியானவன் செத்த. இது அர்த்தம். அப்போ கவந்தப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழுதுட்டு வருவாங்க. நம்ம அக்கௌண்ட் 100 வரைக்கும் தலைமையில கை அது வழிபாட்டுன்னு பேர். இன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் கொண்டு போய் முட்டை வைக்க வேண்டியதா. கார்ல இருந்து இறக்கி போய் போட்டு எடுத்து கண்ணாடி வச்சுட்டு போறா. திருவாரில எடுத்து வச்சுக்கிட்டு வர இலை போட்டு போற மாதிரி மறுபடியும் மேக்கடி போட்டு போக வேண்டியது, மேக்கடி போட்டு வர வேண்டியது. அன்னைக்கெல்லாம் விரிதலை கோலம் வீட்டுல 2 நேரம் தான் விரிதலை கோலம் போடுவாங்க. எப்போ புருஷ செத்து போனா பொண்டாட்டி மசரா அவுத்துட்டு அழுகுவா. அடுத்தது புள்ள செத்து போனா மசரா அவுத்துட்டு அழுகுவா. மாரியத்த கோயிலுக்கு போனா கூட தலைவில் ஒரு பூமுடி போட்டு போவா. இப்பெல்லாம் லூஸா இருந்தா எல்லாம் லூஸா விட்டுக்கிட்டு போகுது. காலம் அப்படி இருக்குது. அப்போ பொருத்தம் பொண்டாட்டி போய் கூப்பிடணும் புருஷ மாதிரி செத்து போயிட்டாங்கன்னு என்ன விதம் எழுது போனா இந்நேர வேலையிலே அடன்னாங்க மதனிகளா அடன்னாங்க மதனிகளா அடன்னல் பாம்பு பெண்டுகளா இன்னைக்கு எண்ணம் மாறி வருமே அங்க மாடுஞ்சாங்கோ மண்ணு உலகம் போனாங்கோ ஐயன் அங்கே இன்னைக்கு நீங்க பச்சையம் பட்டு உடுத்தி அண்ணன் நீங்க வாதைய வழி வந்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை கேளத்தியும்பா வக்கம் வந்தா ரோகம் ஐயன் அங்கே அந்த பாதாள சண்டாளே அவன் மறைஞ்சு இருந்தும் குண்டறியோ
உன்ற வச்ச காலஞ்சது என்னவோ வாங்கியம்மா வாட்டம் என்னவோ ஐயன் அங்க நீ வெள்ளப்பட்டுடுத்தி நாங்க வீதியில வந்த இன்னா இன்னைக்கு பார்த்தாலு சாகுணம்பா பக்கம் வந்தா தோசம்பா அட நங்கைகளா அட சிரிக்கா திருமுகமே அட பேசா திருமுகமே வச்சாயி வவளாயி உங்க புருஷமாரு செத்து போயிட்டாங்க வாங்களே போலாம்னு கூப்பிட்டா ஆறு கொழுந்தியா இவ்வளவு 2 பேர் என்ன சொன்னாங்கோ கொட்டமா இருக்கோ தொட்டு தாலி கட்டினா தீட்டுன்னு சொல்லி ஏன்னா அந்த காலத்துல மண்ணமா இருக்கும் தொட்டு தாலி கட்ட மாட்டாங்க கத்தி மண்ணையில தான் கட்டுவாங்க திறமர ஓட்டு தாலி கட்டினாங்கோ கட்டினதோட சரி கோயா வேச கேட்டு எங்கிட்ட குடும்பம் நடத்தலையா ஏன்னா அங்க கன்னிகளிலே அவன் செத்தா தாலி அக்கமாண்டம்னு சொன்னாங்கோ ஆத்தாளும் தங்கத்துக்கு வந்ததோ இருக்கோவோ எடுத்தெறிஞ்சா தலைமசிரே அங்க அரக்கு மாளி எரிஞ்சு மேனி வருடி போச்சு மேமேனி வருடி போச்சு கழுத்துல போட்டிருந்த மங்கிலியும் காலு போட்டிருந்த கொப்பும் அந்த எது மிஞ்சியும் அழியில எடுத்து மடியில் கட்டி அருக்காணி தங்க என்னது வரவடுகளை காடு நேடியே ஐயோ அண்ணா அண்ணா ஊடக்கும் மாமரங்கவும் ஜோளே அண்ணா ஊடக்கும் மக்கா வந்தா கூடுந்தோரே அண்ணா அண்ணா இன்னைக்கும் மக்கம் மானஞ்சாலிச்சு மாமரத்தேலொண்டு அதுவும் மாமரத்தின் கீழாளை மண்ணுச்சாலும் தண்ணி வாரு நாம் பொறத்தெடுத்த தண்ணி இன்னும் மோந்து கூடிச்சன்னா புழுவு மோதங்குதன்னா புது பாசம் என்னதுன்னா ஐயோ அட சண்டாளக்காராள பக்கத்தில் நீ இருந்த எம்போரப்பும் சந்தானமே எம்போரப்பும் குங்குமம்மை புழுவ போதுக்கும் மும்பே ஐயா புது பாசம் தள்ளும் மும்பே ஐயோ அண்ணா அண்ணன் அழுதுட்டு போவையிலே அங்க அடந்து வனக்காடு அங்க தாய் பெரிய காண்டி அங்க 12 அடி தவசு 1000 வருஷமா அங்க இருந்தாளாம் தவசு காலம் 1000 வருஷமா அக்காண்டி மாதா தவம் இருக்கிற சாவத்தினாலே அவளுக்கு எப்ப சாவ நீங்கும்னா பத்தினி தெய்வத்துடைய கண்ணீர் வட்டா சாவ நீங்குமா அப்படி அழுதுட்டு போறா இப்ப இந்த ஊர்ல அழுதுகிட்டு போனா நீங்க யார் அழுகிறான்னு பார்க்க மாட்டீங்களா அவ ஆள் விட்டா ஏன்னா பெரிய முதலாளி ஆறுட்டா ஆடே போலியும் முட்டா 5 லட்சம் பேரை விட்டா சிங்கா போலியும் முட்டா 7 லட்சம் பேரை விட்டா பாம்புலாடியா விட்டா படுவா வேளாள விட்டா கன்னிகார விட்டா கருணாகம் மேல விட்டா சிங்க போலியுமா ஆடே போலியுமா 5 லட்சம் பேரும் விரும்புமா ஆன புலி விடுறா 5 லட்சம் பேரை விடுறா சிங்க புலி விடுறா சில லட்சம் பேர் விடுறா வந்த இல்ல ஆரம்பாணிக்குன்னு கேட்கிறாங்க காராள பிராமணத்தி எருக்காணி தங்கம போதாமறையா பெத்தெடுத்த தவள் புதல்வி நானப்பா கூட பிறந்த அண்ணமாரு வடுகளை காட்டில மாட்டு மடிச்சு போனாங்க அண்ணமார் எழுப்ப போறேன் என்று சொல்ல எல்லா அழுகுதுக்கு வந்து கேட்டதில்ல நீ யாரு ஒஞ்சலூர் பட்டணம் 9 தலைவாசம் பாச்சலூர் பட்டணம் 18 தலைவாசம் அங்க புளியூர் வீதியிலே 32 தலைவாசம் கட்டியாண்ட 64,000 ஏக்கர் பூமிக்கு சொந்த நாடு எங்க அண்ணமார் எழுப்புற போறோம்னு சொல்ல போனாலல்ல வல்லே இப்ப கவந்தப்பாடியில் ஒரு ஆள் இருந்துட்டு போய் பாவாடை நம்ம பாவா கவுண்ட் ஊர்ல போய் பார்த்துட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு வான்னு வந்தாலும் திரும்பி போனத்தானே உனக்கு தகவல் தெரியும் இப்ப போட்டிருக்குது ஏன் எங்க இருக்கிற அப்பேது வந்தையெல்லாம் அழுதுட்டே நிக்கிறாங்க கடைசியா பார்த்து யார் விட்டா அந்த மகாமணியை விட்டா அவன் 60 அடி கம்பே ஆனக்கட்டு மீசே குதிரைக்காலாடோ கொண்டெடுத்த மகாமுனி அம்மணி ஆறு எதுக்கு அழுகிறே எங்க ஆயா தவசு இருக்கிறா தவத்தை கலைக்கிறியா ஆறுன்னு கேட்ட போது அருக்காணி தங்கம் சொன்ன வார்த்தையை கேட்டு மகாமுனியோ மாளாத கண்ணீர் விட்டு மண்டி போட்டு நின்று பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு ஓனரே வந்துட்டான் ஆறு பெரியாண்டி அம்மே எப்படி நிக்கிறா தெரியுமா சும்மா ஆணுனும் இல்லாத ஒண்ணுனும் இல்லாத 60 அடி வருஷத்துக்கு நிக்கிறா இவ கேட்கிறா அருக்காணி தங்க ஆயானி யாரு 4 மாசம் சவரம் பண்ணாது இருந்தாவே மசூர் ஊரா முளைச்சுக்கு முடி கோதாது இருந்தாவே சடை விழுந்துரு அவ 1000 வருஷமா தவசம் இருக்கிறப்போ ஆணுனும் இல்லாத ஒண்ணுனும் இல்லாத நிக்கிறியதாய் நீ யாருன்னு கேட்ட போது அவ சொன்னா நான் சிவபாதி ஒரு பாதி சக்தியில் ஒரு பாதி எம்பேரு பெரிய காண்டி அம்மே நான் சாவத்தில் நிக்கிறோம்னு சொன்ன போது அருக்காணி தங்க அள்ளி குத்துனாரு மாறிலே அவ கண்ணீர் தெரிச்சு போக அங்கே சாவம் கழிச்சுதப்பா அப்போ என்ன வந்து நின்னா தெரியுமா நம்ம அக்காண்டி மாதா சிவப்பு சேலையில காட்சி கொடுப்பா சிங்கத்தின் மீதியில பவனி இருப்பா சிவப்பு சேலையில காட்சி கொடுப்பா சிங்கத்தின் மீதியில அவ பவனி இருப்பா அம்மா அம்மா அவ மாரியம்மா அருகர வேண்டும் மாரியம்மா அம்மா அம்மா பெரிய காண்டி
காதிலே கனகதண்டை கழுத்திலே முத்துமணி தோளிலே துளசி மணி தொப்புளிலே வீரமணி விட்டு காலுக்கு சலங்கிட்டு சிங்கத்தின் மீது தாமரையாளுக்கு பெத்த மக்கள் அருக்காணி தங்கத்துக்கு காட்சி கொடுத்து எனக்கு சாவணி கிடு தரும பத்தினியே நீ யாருன்னு கேட்டா உஞ்சல் ஒரு பட்டணம் 9 தலவாசம் பாச்சல் ஒரு பட்டணம் 18 தலவாசம் ஒடி விளநாடு வீரமலக்காடு நான் குன்னடையாம் பத்தமாவோ எனக்கு சாவம் தெளிச்சு கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்? நம்மளை பார்த்து மாரியாத்தா கேட்கறா, சாண்டி பெரியகாண்டி கேட்கறா, அருக்காணி தங்க கேட்கறா, உனக்கு என்ன வர வேணும்னு ஒரு மணி நேரத்துக்கு லிஸ்ட் கொடுப்போம். கவந்தப்பாடி 4 ரூட்டில் 4 காம்ப்ளெக்ஸ் வாங்கணும், ஆத்தக்கரை ஓரமாக 10 ஏக்கரை பூமி வாங்கணும், என்ற பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், என்ற பையனுக்கு டாக்டர் சீட் கிடைக்கணும், நான் நினைச்சா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். நம்ம ஆசை இதுதான். மனுஷனுக்கு தெய்வத்துக்குள்ள வித்தியாசம். அவ கேட்டா தாமரைக்கு 3 மக்கா தேங்காய்க்கு 3 கண்ணிய எங்க அண்ணன் மாதிரி இருவரும் படுகளை காட்டிலே மாண்டு மடிச்சு போனாங்கோ. எனக்கு எழுப்ப வர வாங்கித்தான்னு மண்டிட்டு கேட்டாளா பத்தினி தெய்வமவோ. ஆத்தா ஈசனிடம் போராடி எழுப்ப வரம் வாங்கி வந்தா, அவ வரமனிடம் போராடி பார்க்க வரம் வாங்கி வந்தா. பொன்னருக்கு பொன்னூசி பொஞ்சரடு, சங்கருக்கு தங்கூசி தஞ்சரடு வாங்கி தந்து போய் எழுப்புவான்னு சொல்லி வாத்தி வரம் கொடுத்தா. வாக்கணத்தில் நெய் எடுத்தா, வார்த்தையும் வாங்கி மங்களித்து கூட மடியில் கட்டிட்டு நேரா போறா. அந்த வேப்பத்தலை எடுத்து முத்திருச்சுள்ளவை நேரா போறா. என்ன சொல்லி எழுது போறா? ஐயோ அண்ணா, அண்ணா, அட அண்டாவே, அட சண்டாளா, அண்ணாடி காசாத்திரு நீரு, இன்னைக்கு சன்னல் மேல கண்ணாடி சாத்தந்தீர் நீர், அதால மொழுகும் பன்னீர். அண்ணா நீங்க சாத்தி வேலைய வந்தா, ஐயோ அண்ணா நீங்க சாத்தி வேலைய வந்தா தங்கம்மாடி அடிக்கு தங்கும் இடம்பு மணக்கு. ஐயோ அண்ணா நீங்க புசுந்திரு நீரு, வட்டி மேல் கண்ணாடி, நீங்க புசுந்தீர் நீரு, ஒட்டி மேல கண்ணாடி, பூசி வேலிய வந்தா பூசம் மாடி அடிக்கி, நீங்க போகும் இடம்பு மணக்கு. அண்ணாவே அழுதுட்டு போறா. தொண்டை வறண்டு போச்சு. இப்போ நம்ம ஊர்ல மாப்பிள்ளை பாடுற தண்ணி வேணும்னா ஒடியாந்து ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பீங்க. இந்த அத்துவனக்காட்டில் யாரு கொடுப்பா? சுத்திக்கா வர பூரா வனங்காடு, ஊஞ்ச மரம், வேளை மரம், வேளா மரம், அரச மரம், பொருச மரம் கட்டி நிற்குது. சுத்தி முத்தியும் பார்த்தா மாயவே. ஐயோ இவ போய் அங்கே எழுப்பலின்னா நம்ம அடமானம் வச்ச பொருள் வராதே. சாமின்னு கையெழுத்து போட்டுக்கிறானவே. கடங்காரன் கேட்கறான் பணத்தை கொடுன்னு, கடங்காரன் கிட்ட கடன் வாங்கணும்னு ஓடி போயிட்டே. அப்போ யாரை பிடிப்ப? சாமிங்காவட்டம் தான் பிடிப்ப. மாயவன் பார்த்தா ஐயோ இப்பவே பாடி பாடி செத்து போவலாட்டு இருக்குதே, இவளுக்கு தண்ணி தவிக்குதுங்கிறாளே, என்ன பண்றதுன்னு. தமிழ்நாட்டில் மொத்தம் 67 பஞ்சம் வந்துதான் பெரிய சொல்லிக்கிறாங்க. அவரைக்கொட்டை பஞ்சம், தவரைக்கொட்டை பஞ்சம், தட்டைக்கொட்டை பஞ்சம், பனையோள பஞ்சம், கரும்புக்கு பஞ்சம், நெல்லுக்கு பஞ்சம், ராய்க்கு பஞ்சம், சோளத்துக்கு பஞ்சம்னு இந்த 67 பஞ்சத்திலையும் வத்தாத சொன்ன நீர் ஒரு நீர் உண்டுன்னா அது அந்த வீரமலக்காட்டில் இருக்குது. பாத்தீங்களா அந்த உக்குண்டாம்பழத்து தண்ணி. நெகமரத்தை 2ஆ பொழந்து கொப்பளிக்கு இன்னைக்கு வரைக்கும் அங்கே போய் தண்ணி எடுத்து குடிச்சு பாரு. சோன தண்ணியாட்டா மாசி பகுனியில் போனாலு ஐஸ் கட்டியாட்டு இருக்கு தண்ணி. மாயவன் எடுத்தாம்பு வம்பு ஓட்டான ஒரு வில்லு, அங்க மறைஞ்சிருந்து விட்ட மாயவை அங்கே நகமரம் பொழந்தது அங்கே. தண்ணி கண்டொன்னு அள்ளி அள்ளி குடிக்கிற, அள்ளி 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 தான் தெளிஞ்சு போச்சு. மனசுல என்ன நினைச்சா, நாம 3 நாள் 6 பொழுது கண்டு அண்ணமாரை பார்க்க போறோம். இப்ப பஸ் இருக்குது, ஏறுனா 10 நிமிஷத்துல கோபி, வண்டி இருக்குது எடுத்தா 6 நிமிஷத்துல கோபி, கார் இருக்குது எடுத்தா 4 நிமிஷத்துல போல ரோடு பைபாஸோட போட்டாங்க. டோல்கேட் வந்துடும், நீ கூடி சீக்கிரம் வந்துரு. அப்ப கிடு 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 போயிடல. அப்ப வழி என்ன? நடந்து போகணும். இங்கிருந்து கோபிக்கு நடந்து போனா 4 மணி நேரம் ஆகுமா? இங்கிருந்து மேட்டூர் நடந்து போனா 10 மணி நேரம் ஆகுமா? இங்கிருந்து கோயம்புத்தூர் நடந்து போனா 1 நாள் ஆகுமா? படுகளை காட்டு 48 மைல் நடந்து போனா எப்படி வெளியே போய் சேரும்? அங்க போனா அண்ணன் மாதிரி என்னன்னு கேட்பாங்க. கண்ணு நம்ம 64,000 ஏக்கரை பூமி பத்திரத்தை கொண்டாந்தியா? அம்மா உனக்கு போட்ட 1000 பவுன் நகை கொண்டாந்தியா? இல்லை நான் உனக்கு போட்டனே 5000 பவுன் நகை கொண்டாந்தியா? அதைவா கேப்பா. மனசுல நினைச்சா அட சாமி சண்டாளா, அட நீ கண்ணு முழிச்சது இப்ப தண்ணி வேணும்னு கேட்டா தெவச்சு வாய்க்கு தண்ணி கொடுக்கலினா ஐயோ என்ற பாவம் தீருமனு சொல்லி மண்ணாளே காலை எஞ்செஞ்சா, காலை எஞ்செஞ்சா மண்ணாளைஞ்சு போகும் முன்னே, பொன்னாளே காலை எஞ்செஞ்சா, காலை எஞ்செஞ்சா பூவாழிஞ்சு போகும் முன்னே, தங்கத்தால் காலை
தாதாள் அழிஞ்சு போகும் முன்னே வெள்ளியால் காலை எந்தா காலை எந்த விரல் அழிஞ்சு போகும் முன்னே அது மணல் எடுத்து அற்கையா பத்தினியா கோடால கும்பம் மண்ணு கூடாதது இருக்கும்போ வயசுக்கு வராது போல எங்க கூட்டு வர சொன்னேன். பா சாமி, உனக்கு அத்தை முறை யாரு சாமி இருக்கிறா? பா எந்திரிச்சு வா. அந்த புள்ள தலைக்கு ஒரு சும்மாடு கொடுங்க, ஒரு துண்டோடு கொடுங்க சும்மாடு. 2 பேரும் சேர்ப்பு விட்டு வாங்க. தாயரங்கமவளை இன்னைக்கு கன்னி மாறத்துட்டுச்சு. நான் கொண்டாந்து இந்த மேடையிலே இன்னைக்கு கன்னிகளுக்கிழமா கருக்காளு நெய்க்கிழமா அத்தமாறு ஓட்டமாளே இன்னைக்கு மகராசி தோழிலையோ இன்னைக்கு மகடம் போலேரோன்னு தாயாருக்கு ஆளு வச்சு வைக்கமோ இன்னைக்கு தாமரை கவண்டுச்சு. எப்படி வரச்சோளத்தை விதைச்சு முத்தா விளைஞ்சதோ அது போல இந்த மகராசி ஆளு வச்சு பக்கம் 6 பெருகி 7 பெருகி 1000 தவசம் கொண்டு பல்லாண்டு வாழோனு உள்ள நெத்தியில் எடுத்து வைங்க. நீங்கள் மட்டும் இப்ப தீர்த்தம் முத்திருச்சு திருமுகத்தை பாக்கறக்கு, அன்னம் முத்திருச்சு அன்னமுகம் பாக்கறக்கு போராளாம் தங்கம். இப்போ 7 கண்ணி திட்டுச்சு எடுத்தாளா வந்துட்டா. சும்மா அப்படி போட்டு விடுக்கு, நடிச்சு போட்டுக்கு, அவ்வளவுதான். சும்மா அடிச்சு தாயாருக்காளி சத்தியுள்ள தெய்வம் ஆட்ட விட்டு வீரமலை காட்ட விட்டு நம்ம பாவாண்டக்காவண்ட 100லே நான் கூப்பிட்டு அழைக்கிறேன்னு கண்ணி திட்டுச்சு. எனக்கு அள்ளி வரம் கொடுக்க அண்ணி மேல இறங்கி ஓத்து வரம் கொடுக்க பகலானீஸ்வரியே ஓடோடி வாங்கலம்மா. தங்கந்தலையிலேயே தீர்த்தம் முத்தரிச்சு அன்னமார தேடியல்லோ என்னவதும் அழுது போறா இந்நேர வேளையிலே.
வாங்க பின்னால வாட்டர் கேன் உடைக்காத கேன் ஒன்னு எடுத்துட்டு வா. நான் தீர்த்த சொம்பு கொண்டாந்தீங்களே இப்ப எல்லாத்தையும் ஊத்திட்டீங்கன்னா தண்ணி இருக்குதா? அண்ணா அண்ணா உனக்கு சலசலன்னு தடிக்கோ, அண்ணா உனக்கு சந்தான தோப்பசையோ, சந்தான தோப்பசையோ. அண்ணா அண்ணா உனக்கு சந்தான தோப்புக்குள்ளே அண்ணா இன்னைக்கு குக்கோ குறிஞ்சி உண்டு, குச்சிருக்கும் மேசையுண்டு. அண்ணா நீங்க குக்கும் குறிஞ்சிக்கு குச்சிருக்கும் மேசைக்கு. அண்ணா நீங்க சாந்தி குடிச்சு வட்டம் போடு, சாந்தி குடிச்சிக்கு சாமு தூரத்தும் மேசைக்கு. அண்ணா அண்ணா நீங்க சாஞ்ச குடிசையில சாமு தூரத்தும் மேசையில. அண்ணா நீங்க சாஞ்சி படுத்திருந்தா, சாஞ்சி படுத்திருந்தா அண்ணா உனக்கு சாமி தாழுவாரு, சந்தான தோப்புவாரு. அண்ணா அந்த சாமி தாழுவுகால சந்தான புத்தி தங்காலே. ஐயோ அண்ணா நீ சாமுத்திரத்தில் தான் வேலைக்கு சாமி தாழுவுகாலே சந்தான தித்தி தங்காலே. ஐயோ நீங்க சாமி நதி போனீங்கோ. வரைக்கும் கல்புரம் மாரியோன்னு ஒரு ஆள் பக்கத்துல ஒவ்வொரு கல்புரமே இருக்கு. நடுவாழ்வை பத்து வச்சோம். எனக்கு இந்த வீட்டுக்கு தூரமாக பொம்பளைக்கு ஒரு 6 பேர் வாங்க. லேடிஸ் வீட்டுக்கு தூரமாக மகராசி ஒரு 6 பேர் வாங்க. தலைமையில சீலை போடுங்க. அங்க போய் நில்லுங்க. இந்த புள்ள பின்னால எல்லாம் கொஞ்சம் பின்னால தள்ளி நில்லுங்க. எல்லாம் தள்ளி நில்லுங்க. எல்லாம் வெவில் பாடி தெரிஞ்சு பாடி அழுதுட்டு வாங்க. தெரியலன்னு சும்மா தலைமையில கை வச்சுட்டு வாங்க. ஆறு பேர் வந்தீங்களா? நான் அண்ணன் படுகளத்தை அறுக்காணி ஒரு களத்தை படுகளை காட்டிலே தாடி வந்ததப்பா. அண்ணா அண்ணா ஐயோ அண்ணாவே, அண்ணா உனக்கு சலசலன்னு தடிக்கும். அண்ணா உனக்கு சந்தான தோப்பசையோ. ஐயோ அண்ணா அந்த சந்தான தோப்புக்குள்ளே உனக்கு சாயாத்தா சாயா கூறிஞ்சி உண்டு, இன்னைக்கு சாஞ்சிருக்கோ மேசை உண்டு. அண்ணா ஐயோ அண்ணா நீங்க சாஞ்சிருக்கு மேசையில சாமி அளவு வரும் சம்பாங்கி தீர்த்தம்பாரு. அந்த சாமி அளவுகளை சம்பாங்கி தீர்த்தங்களை சமுத்திரத்து ராசம் பண்ணு நீ வாழ்ந்தாலும் சொல்லியல்லோ. அந்த சாமி நதி போன எல்லாம் அண்ணா உனக்கு குழு குழுன்னு தடிக்கும். அண்ணா உனக்கு குங்கும தோப்பசையும். அந்த குங்கும தோப்புக்குள்ள குக்க குறிஞ்சி உண்டு, உனக்கு குச்சிருக்க மேசையுண்டு. அண்ணா அண்ணா நீங்க குக்கு குறிஞ்சியிலே குச்சிருக்கு மேசையிலே உனக்கு கோயத்தளவு வரு, உனக்கு ஒரு கும்பாங்கி தீர்த்தம் வரு. அந்த கும்பாங்கி தீர்த்தங்களை குணம் சொல்லி கேட்காதே கொண்டடத்து ராசம் பண்ணா நீ கோயிலதி போனையல்லோ. அண்ணா அண்ணா என்று சொல்லி அழுது புலம்பு போனாளா. அங்க படுகளக்காடு போய் இறங்கோ. அங்க போய் பார்த்தா 1000 பணம் கிடக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? குறுக்கம் மலாக்கன்னு எடுக்குமா நத்தம் முழங்கால் வரைக்கும் இருக்குது. ஒரு அதிசயம் பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் வீரமலக்காடு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கல்லுன்னு தூக்கினா கிணக்கணும்ல. இந்த வீரமலக்காட்டுல சேப்பா கல்லு கிடக்கு, போய் தூக்கின கிணக்குதா? இதுதான் சத்தி வாக்கு. சாமி இல்லைங்கிறாங்க. அங்க போய் பார்க்க சொல்லு. சாமி இல்லாதையும் போச்சு. கல்லுன்னா கிடக்கணும்ல. கிணக்காத கல்லு இன்னைக்கு வரைக்கும் வீரமலைக்கு போனா எந்திரிச்சு வரும்போது பொச்சுமனை கூட தட்டிட்டு போட்டு வரணும். வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிங்கன்னா போர்க்களம் படுகளம். பல பேர் இந்த வளசு பசங்க கோழி சண்டைக்கு போறையோ அங்கிருந்து கொண்டு வருவாங்க மண்ணு. எதுக்கு? சாவை வீரமா அடிக்கும்னு கொண்டாந்து வச்சு இவன் குடும்பம் போயிரு.
அதனால் அங்கே ஓனா மட்டும் சட்டி வேணா நீ 5 கடாய் வெட்டி விருது வச்சாலும் அரைக்கலாங்கறி மிச்சம் இருக்குது, பொழுதாட போகிற காவு திங்கலாம்னு எடுத்து வந்தீங்கன்னா நீ முடிச்சு போவேன் சத்தி வாக்கில். இப்போ அண்ணமார பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா ஒரு தெய்வம் துணை இல்லை. குலசாமி தான் உங்களுக்கு துணை. எல்லச்சாமி உண்டு, காவச்சாமி உண்டு, குலசாமி உண்டு. மனசுக்கு பிடிச்ச சாமி பிரிப்பட்டு கும்பிடுற சாமி இஷ்ட தெய்வங்கள்னு பேரு. காவல் தெய்வங்கள் கருப்பே, முனிய, சண்டி, முண்டி இவையெல்லாம் காவல் தெய்வம். அப்போ குலதெய்வம் தான் உன் தலைமுறையிலிருந்து 64 தலைமுறைக்கு மூத்தவங்க யாரு? அவங்க தான் உங்க குலதெய்வம். அவன் தான் நம்மகிட்ட பேசக்கூடியவன். போய் மனசார அங்க கேட்கணும். அப்போ பொன்னிமலை நாட்டில் வீரமலை காட்டில் படுகாலம் முழுந்துட்டாங்க. குலதெய்வம் ஆறு மதுக்கரை செல்லாண்டி மாயனூர் வரமில்ல, அவதான் இவளுக்கு குலதெய்வம். தேரோட்டி வச்சு வரத்துல போறதவங்க. மனசார நினைச்சாங்க அண்ணமார எனக்கு காட்டுன்னு. அப்ப தாயாருன்னு சொன்னாளா, அட சண்டாள பிராமணத்தி அங்கே அங்கே பொன்னரு செத்த பக்கம் பொன்னரளி பூத்திருக்கு, தங்கரி செத்த பக்கம் தங்கரளி பூத்திருக்கு, அத்தப்புள்ள செத்த பக்கம் ஐவரளி பூத்திருக்கு, சாம்பகம் செத்த பக்கம் சாதி மல்லி பூத்திருக்கும் என்று சொல்ல பூக்குதப்பம் பூ மரமாட்டம் கண்டுபிடிச்சாச்சு அந்த காட்டுக்குள்ளே. இப்போ அண்ணன்மார அழைக்கிறேன், சாமி வந்தா எங்க வேணாலும் உழுகு. ஒரு படுகளை முழுந்திருக்குது, சின்ன வந்துட்டே நீ பெரிய எண்ணெய் ஜாம்புக அத்த பிள்ளைகள் அழைக்கிறேன், 6 வேணா எங்க வேணா வரல, வராமையும் போகலாம். ஆனா உளுந்தா பொத்துன்னு உழுகுவாங்க, மேல கை கால உடைச்சுக்காதீங்க. அண்ணா அண்ணா சின்னண்ணா அண்ணா சின்னண்ணா அட சண்டாளா அட நீ எந்த முகமோட ஆள் எனக்கு இந்த முகம் மாற நாங்க ஒப்பிட்டு அழைச்சிடனா சின்னண்ணா. அட சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணோ அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்டா அட சண்டா அட பெரிய நினைக்க எது பெரிய நினைக்க அட சண்டாளா அட கூப்பிட்டு கொண்டாந்து ஓட்டாடா அட சண்டாளா அட சின்னண்ணா அட சின்னண்ணா அட பெரிய நினைக்க என்ற பெரிய நினைக்க அட கப்பா அட கொட்டா தோட்டுடா அட சண்டாளா. அந்த பொண்ணுகளை நாடு வீரமலை காட்ட விட்டு இந்த பாவாக்க வண்டனூருக்கு எங்க சின்ன பெரிய அட கூப்பிட்டு கொண்டா தோட்டுக்கு படம் படுகளை மெழுப்போடு அட அத்தமுள்ள மைத்துனா அட தாமர நூல் எடுத்தது அவ புதல்வனே அட அத்தமுள்ள மைத்துனா அட சண்டாளா அட காராளா அட அப்பா அட அத்தமுள்ள மைத்துனே ஓடிவாடா நீ ஆனந்த கொண்டு மிக ஆடிவாடா அத்தமுள்ள மைத்துனே ஓடிவாடா நீ ஆனந்த கொண்டு மிக ஆடிவாடா அப்பா அட அத்தமுள்ள மைத்துனா அட அத்தமுள்ள மைத்துனா அட அத்தமுள்ள மைத்துனா அடே சாம்புகா அட பொட்டப்பறையா அட சாம்புகா நீ கொள்ளத்தடி எடுத்து கொண்டாந்த காலமைக்கு நீ வெட்டுத்தடி 8 வேடுவன் சீமையிலே அந்த வேட்டன் அடிச்ச சாம்புகா அட 1000 மாடு பழம் கொண்டவனே சாம்புகா. ஐயோ இந்த பாவாக்க வண்டனூரிலே நாம் பாத்தலுக்க வேணுமப்பா அட சாம்புகா அட சாம்புகா அட சத்தியமாக்குள்ள சாம்புகா அப்பா சாம்புகடே அப்பப்பா சாம்புகா அப்பப்பா சாம்புகா அப்பப்பா சாம்புகா. ஆயிரம் மாணவளம் கொண்டவனே சாம்புகாடே எல்லாரும் மாடும் இங்க வந்தாட வேணும் அப்பா அப்பப்பா சாம்புகா அப்பப்பா சாம்புகா அப்பப்பா சாம்புகா அப்பப்பா சாம்புகா. அத்தவள்ள மைத்தனுடைய நம்பார் இருவரையும் 5 பேரை 5 படைகளத்த போட்டெழுப்பியே எல்லாம் சாமி அண்ணதில் அப்படியே இருக்கட்டும். எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சாமி அண்ணையில் உள்ள வாங்க, படுகளை எழுப்பி வேணும் வாங்க. எல்லாம் பொறுத்துக்கால தள்ளி நில்லுங்க. எல்லாம் அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க. ஒரு படுகாலம் முழுந்திருக்குது, ஒண்ணுதே எந்திரிக்கு, மத்தெல்லாம் அருளாடி வந்தது ஆச்சா. ஒத்தப்படிகளத்தே ஒரு சந்தி பொற்களத்தே அண்ணமார் எழுப்பரே 3 சுத்தி வருவாங்க. எங்க இன்னொரு சாமி அண்ணம்மா இங்க வா, அவங்க பின்னால வா.
படுகளம் எழுப்புற சாமிகளை பார்த்துக்கோங்க. செத்த படுகளத்தை எழுப்புறது இந்த வரலாறு ஒண்ணுது. அக்கா நீ உள்ள வாக்கா, உள்ள வந்துடு. மூணு சுத்து வருவேன், நீங்க எல்லாரும் வாங்க. அக்கா உங்களுக்கு எல்லாம் பாட்டு தெரிஞ்சு அழுதுட்டு வாங்க. அண்ணா, ஐயோ அண்ணா, அண்ணா, அண்ணா இன்னைக்கு கமுக மரங்குடாரோ அண்ணா, அந்த கமுக மரத்தடியே, கமுக மரத்தடியே இன்னைக்கு கருத்தாட கட்டிருக்கு, கருத்தாட கட்டிருக்கு. அந்த கருத்தான சங்கிலியே கள்ளம் கொண்டு போனானோ, அந்த கல்யாண புடிச்சு அடைச்சு கருத்தாட கொண்டு வந்த அந்த காராளன் எங்கயப்பா? அண்ணா இன்னைக்கு வெள்ளி மேளம் மேல வேங்க மரம் கூடாரோ அண்ணா, அந்த வேங்க மரத்தடியே வெள்ளான கட்டிருக்கு அண்ணா, அந்த வெள்ளான சங்கிலியே விரணம் கொண்டு போனாடோ அண்ணா, அந்த திரனை புடிச்சு அடிச்சா வெள்ளாளன் எங்கயப்பா? அண்ணா, அண்ணா, அண்ணா இன்னைக்கு மதுலோரங்கத்தாலே மறுநகைந்த மானோ அண்ணா, அண்ணா இன்னைக்கு வளையோ வளையல்னு வளையா விக்கும் சட்டி மண்ணு அண்ணா, இன்னைக்கு வாசலில வேலையாரக்கோ வந்ததும் தான் நேரம் அண்ணா, நான் வண்ணத்தை நீக்கி வச்சிரப்புத்தால் நீக்கி அண்ணா, நான் வளையல இறக்க முன்னே வளைய விலை கூறும் முன்னே அந்த சண்டாளம் சட்டி மண்ணு உன் பொறப்ப கூப்பிடுன, நான் பொறப்ப இழந்த பண்ணு இன்னைக்கு பூவால நிப்பனா. ஐயோ நான் வளையால இறக்க மாண்டேன், நான் வளைய விலை கூற மாண்டேன் அண்ணா, இன்னைக்கு ஆத்துச்சிருவாளே, இன்னைக்கு அடிவாள தண்டு வெட்டி நான் 5 பேரை கூட்டி எல்லோ என்ற அறிஞ்சவைய நான் நினைச்சா பெத்த போறப்பும் இல்ல ஐய பேருட்ட சக்கரையோ அண்ணா, நாம் போறப்பிறந்த சண்டாளி, நாம் போறப்பிறந்த சண்டாளி அண்ணா, அண்ணா என்று சொல்லி எங்க அருங்கிலியா பத்தினியா அங்க அண்ணன் படுகளத்தே அங்க நீரரைச்சு எழுப்புறாளா? சாமி வா, சாமி வா. எங்க அண்ணன்மாரு 4 பேர் பக்கத்துல நின்னுக்குங்க, துள்ளி எழும்ப டப்புன்னு தூக்கிடுவோம். பிடிச்சு கையில எங்க பத்தினி தெய்வமாவோ எங்க பத்தினி தெய்வமோ அண்ணன்மார் எழுப்புறாளாம் சாமி வடுகளத்தை சந்தனத்து போர்க்காக அண்ணா, அண்ணா உனக்கு கோட்டை திருமோகம்மா நான் கொண்டாந்த போர்க்களம்மா, அந்த போர்க்களத்துக்குள்ளாலே இன்னைக்கு பூடிமாக மித்த பண்ணு, இன்னைக்கு பத்தினி தெய்வமாவோ, இன்னைக்கு பரஞ்சோறும் பாலுமாவோ, இன்னைக்கு தீர்த்த மல்லி அரைச்சாளா, இன்னைக்கு திருமுகத்தை காட்டுனாளா? அண்ணன்மார் இருவாருமே இன்னைக்கு தங்கால பாத்தரிச்சு இன்னைக்கு துள்ளி கூதிச்சாங்கோ அந்த துள்ளுகடம் போலே. இன்னைக்கு அண்ணன் திருமுகத்தை இந்த அருக்காணி கண்டதுமே இங்க 1000 ஜான போலே அவ அஞ்சிருந்து நின்னாளா? அண்ணா, அண்ணோ இன்னைக்கு மரத்தை வெட்டிய உனக்கு அனாரம் உண்டு பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு அதடையும் போறவியோ இந்த அனவளந்த நாடு இன்னைக்கு அருவாத்தாளையிட்டுன்னு இன்னைக்கு அதிக வாரம் தாருங்கண்ணா. அண்ணா நீங்க புஷ்பராதம் இன்னைக்கு பூமிராதம் போறவியோ இந்த பொன்னி வேளந்த நாடு இன்னைக்கு பூவாத்தாளையிட்டுன்னு இன்னைக்கு போற வாரம் தாருங்கண்ணா என்று சொல்லி இன்னைக்கு உத்தமாவத்தினியாவோ
இன்னைக்கு கமுத்து நாள் ஆந்தியர்த்தத்தை காளால கனி உடைச்சு இப்படி சுத்தி வந்து தொட்டு கும்பிட்டு வேப்பந்தலை இது மேல போட்டு மாலையை நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு காத்தால எந்திரிச்சு கிணக்குள்ள போட்டுரும். நீங்க எல்லாரும் வந்து இப்படி தொட்டி கும்பிட்டு போங்க. மங்களா மங்களா ஜெய மங்களா, இங்க பாட கேட்ட எல்லாருக்கும் ஒரு மங்களா. மங்களா மங்களா ஜீவ மங்களா, அந்த மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு மங்களா. மங்களா மங்களா ஆறு மங்களா, இங்க அருக்காணி தங்கத்துக்கு ஒரு மங்களா. மதன்ல வேட்டருக்கு ஒரு மங்களா, அந்த பாவாடருக்கு ஒரு மங்களா. கரையங்களுக்கு ஒரு மங்களா, அந்த காத்தாடி ராயனுக்கு ஒரு மங்களா. மங்களா மங்களா ஜெய மங்களா, அந்த அருக்காணி தங்கத்துக்கு ஒரு மங்களா. இந்த பாவாக்கமண்டனூரிலே அருக்காணிதங்களா ஒரு களத்த பாடி எழுப்புனது. இன்னைக்கு மக்கசனங்கள் எல்லாம் இந்த கண்ணால கண்டுமது. ஆள் போல் தலைத்தருகது போல் வேறொன்றி உங்கள் போல் தலைத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலா. இன்னைக்கு அள்ளி வச்சா அடி இருந்து தலைஞ்சு கிள்ளி வச்சா கீழிருந்து தலையோ தங்கமே. நீ கூப்பிட்ட குரலுக்கு அன்னம்மாரும் தங்காயும் அத்தவல்ல மைத்தனும் சாம்புகனும் முன்னிவள நாட்டை விட்டு இந்த பாவாக்கமண்டனூருக்கு வந்தறங்கி நம் போட்டபடுகளத்தை மனசார தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிங்க சாமிகளே. நீங்க வந்த வழி போங்கோ வந்த வழி போங்கோ வந்த வழி போங்கோ, ஆனா வாடி அழைக்கும் போது வந்து வரந்தாங்கோ. சாமி பொறுமை பொறுமை. திரு சபேஷ் மாமா, தயவு செய்து வெளியே போகாதீங்க, நீங்க வாங்க. மாமா சபேஷ் மாமா, நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. படுகளம் முடிஞ்சது கண்ணு. அண்ணன்மாருக்கு சொன்னாங்க இருக்கிற காட்டை வச்சு பொழைன்னு. அருக்காணி தங்கம் சொன்னா சேதை ஒரு மட்டம் தீ குளிச்சா, பாஞ்சாலி 5 மட்டம் தீ குளிச்சா. ஆனால் நம்ம தர்ம பத்தினி 6 மட்டம் தீ குளிச்சு 7வது கண்ணியா ஒரு கண்ணி அருக்காணி தங்கம். இன்னைக்கு அமாவாசை, தீபாவளி அமாவாசை அன்னைக்கு அப்பச அமாவாசை. கன்னிமாருக்கு ரொம்ப வசந்தது. தோட்டம் துறவுல பிரச்சனை, மனசுல ஒரு குழப்பம், கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது, தொழிலில் நட்டம், மேலுக்கு நல்லாலே உடம்புக்கு நல்லாலேன்னு நினைக்கிற எல்லாம் தீபாவளி அமாவாசை அன்னைக்கு காட்டுக்கல்லுகள் பொறி கொண்டாந்து வீட்டுக்கு முன்னால் வாசல் கோலம் போட்டு பச்சரிசி மாவுலே வச்சு அந்த கன்னிமார் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் மனக்குறை எல்லாம் அவன் மகராசி தீர்த்து வைப்பா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பலாயிரம் கடா வெட்டி உதரப்பள்ளி கொடுக்குறாங்க காட்டில். ஒரு பிரச்சனைனா மனசில் நினச்சா பொன்னிவள நாடு போனீங்கன்னா துண்டி கருப்புராயின்னு ஒரு சாமி உண்டு. வேல் நட்டிருப்பாங்க, நெட்டுக்கா வேல் இருக்கு. அங்கே போய் கோட்டை கட்டி வச்சுட்டு வாங்க, மனசில் நினச்சி கட்டி வச்சுட்டு வாங்க. இந்த காரியம் நிறைவேறி போச்சுன்னா போய் ஏதோ ஒரு கோட்டையை களைச்சி விட்டு வரணும். கலைக்காத இருந்தால் அந்த கோட்டையை கலைக்காம அங்கே காரியம் ஆகாது. ஆச்சா, எல்லாரும் நல்லா இருங்க. ஆத்தா பெரியவாரி அம்மன் அருளாலே எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தின அருமை மாப்பிள்ளை சபரி, அவனுக்கு கூட ஒரு 4 வருஷ கால குழந்தை இல்லை. ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்த அன்னைக்கு எலுமிச்சங்கனி மந்திரிச்சு அருக்காணி தங்கத்தை நினைச்சு கொடுத்துட்டு போனேன். அந்த தங்கமே அவனுக்கு வந்து பிள்ளைய பிறந்திருக்கிறான். இங்கே எடுத்துக்காட்டு நான் இங்கேயே சொல்லி போட்டு போகிறேன். கூப்பிட்டு கேட்டாலும் கரெக்டாக இருக்கணும். வந்து அழுகிறேன், 4 வருஷம் ஆகி போச்சு மாமா, ஊருக்குள்ள எல்லாம் அன்னைக்கு பேசுகிறாங்கோ,
குழந்தையில ஆஸ்பத்திரி போ, அங்கே போ இங்கே போங்கிறாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம் சாமி, நான் உனக்கு தேத்தந்தாரம் கொடுன்னு ராஜராஜேஸ்வரி கோயிலில் வச்சு 4 வருஷத்துக்கு முன்னால் பட்டிமன்றம் வந்த அன்னைக்கு இதே தேவகோட்டை மகாராஷ்டிர நிலமையில் அவனுக்கு கனி கொடுத்து போட்டு போனேன். ஆனால் அவன் குழந்தை பிறந்த என்கிட்ட சொல்லலை, அது வேற, ஆரோ சொல்லித்தான் கேள்விப்பட்டுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் மனசார கடவுள் இருக்குது நம்புங்கோ. நாம் நம்புனா தான் கடவுள், நம்பலின்னா கல் ஆச்சா. அதனால எல்லாரும் நல்லா இருங்கோ, எல்லாம் நல்ல எண்ணங்களோட வாழணும், அதுதான் முக்கியம். நம்ம கவனம் மூடு எல்லாத்துக்குமே படி இழந்தையோ, நம்மகிட்ட அண்டி வந்த யாரையும் சும்மா விடல, நம்ம யாரையும் பிரித்து பார்க்கல, எல்லாத்தையும் ஒரு மாதிரியே தான் பார்க்குறோம். நீ கட்சிக்காரர் தான், நாம் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் பிரித்து கிடக்கிறோம். ஆனால் நாம் எல்லாரும் ஒன்றா இருந்தோம்னாத்த நாளைக்கு நம்ம ஊருக்கு பெருமை. ஒரு தப்பு பண்ணி போட்டால் இன்னார் பண்ணி போட்டான்னு சொல்ல மாட்டாங்க, இந்த ஊருக்காரன் பண்ணி போட்டான்னு தான் சொல்லுவாங்க. பிறந்த ஊருக்கு பிறந்த நாட்டுக்கு புகழை தேடி கொடுக்க வேணும். பசங்க உள்ளையோ அப்பனாய வேச்சு கேட்டு கண்ணாலங்காய்ச்சி போயிங்கோ, தண்ணியும் தவட்டையும் போட்டு கண்ட வாக்க உழுந்து கிடக்காதீங்க. நாளைக்கு உன்னை பெற்று வளர்த்துன அப்பனாயாளுக்கு அது ஒரு கேவலம். பையன் எங்கே இருக்கிற, ஈரோட்டில் இருக்கிறவன் எங்கே இருக்கிற, வந்து வரும் மாரியத்த வயல் வேட்டி இல்லாத மழை கிடக்குற, அது பெருமையா? அதனால் ஒழுக்கத்தை சொல்லி வளருங்க, எல்லாரும் நல்லா இருங்கோ. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த தீரன் சின்னமலை கவுண்டருடைய அந்த நற்பணி மன்றத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்கள், வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.